அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக பாஜகவின் கலை கலாச்சார பிரிவின் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. முதல் முறையாக மாநில நிர்வாகியாக பொறுப்பு ஏற்ற பின் நான் கலந்து கொள்ளும் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று. என்னை இந்த பொறுப்பை கொடுத்து என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்ததற்கு கலை கலாச்சார பிரிவின் தலைவர் என்னுடைய முதலாளி திரு பெப்சி சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய கலை கலாச்சார பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய, ஏன்னா அவங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து எனக்கு இடைவிடாம ஏதோ ஒரு வகையில ஒரு நாளுக்கு ஒரு 100 செய்தியாவது எனக்கு அந்த ஆதரவை தெரிவிச்சு வந்து கொண்டிருக்கிறது. அதுல எத்தனைய நம்ம இன்னும் பெரிய ஒரு வெளிப்படையான ஆதரவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு இங்க இப்பதான் அதை விவாதிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நண்பர்கள் பலர் இருக்கக்கூடிய இடத்துல, வெங்கடேஷ் சார் போன்றவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு முதல் முறையாக ஒரு முழு கட்சி ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய விதிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்றது, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அடுத்து தொடர்ந்து பல முக்கியமான தீர்மானங்களையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுல தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தலைவர் நயினார் அவர்களின் தலைமையில் பிரதமர் மோடி அவர்களின் ஆசியுடன் தமிழக பாஜக பிரச்சாரத்தை முழு வீச்சில் செயல்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமான தீர்மானம். மேடம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கு முதல்வர் அவர்கள் உடனடியாக தீர்வு காண்றாரு, நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆனா சமூகம் தான் மாறணும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, கனிமொழி மேடம் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில பெரிய மதிப்பு இருக்கு. நான் மாணவியா இருந்த சமயத்திலிருந்தே கனிமொழி மேடம் கருத்து அப்படின்னு ஒரு இயக்கம் அப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல நாங்கெல்லாம் பணியாற்றி இருக்கிறோம். எனக்கு அவங்கள ஒரு பெண்ணாக பெரிய அளவுல நான் மதிக்கிறேன். ஆனா இந்த எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கனிமொழி மேடமும் சரி, ஸ்டாலின் அவர்களுமே சரி, எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க, ரொம்ப பொறுப்பா பேசினாங்க. இப்ப அப்படியே அதை திருப்பி போட்டு பேசுறாங்க. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அவங்க சொன்னதையே அவங்க ஃபாலோ பண்ணிருந்தால இதோ 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்ட கோரிக்கைகளை அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைவேற்றிருக்கலாமே. இவங்க 40க்கு 40 எம்பி வச்சிருக்காங்களே, இத மத்தியில அவங்க நிறைவேற்றிருக்கலாம். மாநிலத்துல அவங்க அண்ணன் தான் இருக்கிறாரு, அதை நிறைவேற்றிருக்கலாம். எதுவுமே செய்யலையே. இப்ப குற்றத்துக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் உடனடியா தீர்வு காண்றார் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு இவங்க தான் அங்க போய் நின்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பதாகையை ஏந்திக்கிட்டு நின்றாரு மதுவிலக்குக்கு எதிராக. இப்போ 4.5 வருஷத்துல எனக்கு நீங்க பூரண மதுவிலக்கெல்லாம் நீங்க பண்ண வேணாங்க, குறைந்தபட்சம் குடி நோயாளிகளுக்கான ஏதாவது ஒரு நிவாரணத்தையாவது நீங்க அறிவிச்சிருக்கலாமே. அம்மா இருந்த போது மதுக்கடைகளை பள்ளிகள் கிட்டையும் கோயில்கள் கிட்டையும் தான் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறத செயல்படுத்தினாங்க. அதே போல 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் அப்படின்னு காலையில இல்லைன்னா விடிஞ்சதும் போய் நின்றுவாங்க நம்ம சகோதரர்கள். அவங்க அதெல்லாம் கட் பண்ணாங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாம அது விதிமுறையா மட்டும் இல்லாம அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. நீங்க அப்படிலாம் வாங்கி, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் வருதா அப்படிங்கறத தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இந்த ஆட்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. குற்றத்துக்கெல்லாம் உடனடியாக தீர்வா, இரும்பு கரம் துருப்பிடிச்சு போய் அது ஒண்ணுமே இல்லாம இருக்குது அப்படின்னு நான்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க குற்றம் வேங்க வயல்ல ஒரு குற்றம் நடந்துச்சு, அதுக்கு தீர்வு வந்துருச்சாங்க? இல்ல, எனக்கு தெரியல. அதனால ஒருவேளை கனிமொழி அக்கா பேசினதுல அந்த நேரத்துக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் நடுவுல ஏதாவது தீர்வு வந்துருச்சா வேங்கை வயலுக்கு? வந்துருச்சுங்களா? இல்ல. அப்படியா? சரி. அந்த கிட்னி திருட்டுல கிட்னி முறைகேடு, சாரி, கிட்னி முறைகேடு, அந்த கிட்னி முறைகேடுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஏதாவது ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா? இல்லையா? போதை கலாச்சாரம் அடியோட அறவே நிறுத்திட்டாங்களா? இல்லையா? ஓஹோ, கள்ளக்குறிச்சி மரணங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லையா?
அப்போ எந்த குற்றத்துக்கு உடனடியா தீர்வு காண்றாங்க? ஞானசேகரன் மேல எஃப்ஐஆர் வாங்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. அது சோசியல் மீடியாவுல பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் அத இது பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா வைரல் பண்ணி ரோட்டுக்கு ரோடு இது ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ஆரம்பிச்ச அப்புறம் தான் அங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு, ஏன்னா அந்த பொண்ணு டைரக்டா சொல்லுது, டைரக்டா அது அடையாளம் காட்டப்பட்ட ஞானசேகரனை அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல பொறுப்பு தான். நான் எந்த இளைஞர்களையும் நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலங்க. நான் போலீஸ, காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் கொஞ்சம் கூட அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஆனா 3 பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கா? வந்தவன் ஒரு இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் குற்றம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது. அவன் குற்றம் நடக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போலீஸே வரல. கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 4:30 மணி அந்த பெண் போய் கதவை தட்டி இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பெண்ணே கதவை தட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் அவர் மெடிக்கல் உதவி எல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 4:30 மணி நேரம் இப்படி அர்ஜென்டான எமர்ஜென்சில கூட நாம நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு தான் நாம பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை குறையுது இல்லைங்களா? நம்பிக்கை குறையுது. அந்த இரும்பு கரம் நான் ஓப்பனா கேக்குறேங்க. யூடியூபர் 75 வயது ஒரு பெரியவரை நீங்க போய் உடனடியா கைது செய்றீங்க. கஸ்தூரிக்கு தனிப்பட வச்சு ஹைதராபாத் வரைக்கும் வர்றீங்க. அந்த தனிப்பட ஹைதராபாத்துக்கு வந்த வேகத்தை கோயம்புத்தூர்ல உங்களால காட்ட முடியலையா? அதுல கனிமொழி மேடம் எந்த குற்றத்துக்கு உடனடியாக தீர்வு கண்டறிகிறார் முதல்வர் அப்படிங்கறது தெளிவுபடுத்தணுங்க. சமூகம் தான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. எது சமூகம் கண்டிப்பா மாறணுங்க. சமூகம் கண்டிப்பா மாறணும். அந்த ஒரு விஷயத்துல நான் கனிமொழி அக்காவுடைய பேச்சை நான் வழிமொழிகிறேங்க. சமூகம் முதல்ல இந்த தீய திமுகவை நம்புறதுல இருந்து கண்டிப்பா மாறணும். ஓட்டு போட்டு அவங்கள அரியணையில உக்காத்தி வச்சு இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாம பெண்கள் அவங்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. கண்டிப்பாக அந்த இலவச பேருந்து, மாத உரிமை தொகை இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஏன்னா பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னும் சொல்ல போனா அவர் அதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்ச போது நான் அதெல்லாம் வரவேற்று பேசின ஆளுங்க. ஆனா இன்னைக்கு வாக்குறுதிகள் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாதி டைம் புரிய மாட்டேங்குது. அவருக்கே பாதி டைம் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாம என்னது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. திருப்பி கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்தா அவர் சொல்ற அந்த மாதிரி இருக்குது. அவர் சமூகம் மாறணும். திமுகவை நம்புவதை நிறுத்தணும். சமூகம் மாறணும். பாதுகாப்பு நமக்கு இந்த ஆட்சியில கிடைக்கும் அப்படின்னு பெண்கள் நினைச்சா அந்த பெண்கள் சமூகம் மாறணும். குடிநோயாளிகளுக்கு இங்க ஏதாவது கவுன்சிலிங் நடக்கும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த அரசு ஏதாவது முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த சமூகம் கண்டிப்பா மாறணும். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு ஏதோ பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூச்சாண்டிய நம்புறதை நிறுத்தணும். சமூகம் மாறணும். நான் கனிமொழி அக்கா சொல்றதை கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜராஜ சோழன் போலவும் உதயநிதி ஸ்டாலின் ராஜேந்திர சோழனை போலவும் செயல்படுறாங்க. அவங்க எதிர்காலத்தில் உதயநிதி தான் தமிழ்நாட்டை வழிநடத்துவார் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வயசாயிடுச்சு. வயசானா நமக்கு சில எங்க வீட்டுல எல்லாம் அப்படி நடந்திருக்கு. வயசானா நமக்கு கற்பனைகள் சில அப்படிலாம் வரும். இல்யூஷன்ஸ் எல்லாம் வரும். டெல்யூஷன், இல்யூஷன் அதெல்லாம் வரும். துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அவரு இன்னொன்னு, நான் துரைமுருகன் சாருடைய பேச்சுக்கு நான் பயங்கர ஃபேன். அவர் எப்பவுமே நக்கல் நையாண்டியா ரொம்ப நகைச்சுவை உணர்வோட பேசுவாரு.
இப்ப நீங்க சொன்ன இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மேட்ரு கூட நல்ல அவருடைய பாணியில அவர் நல்லா காமெடி பண்ணிருக்காரு. அதை வந்து நானுமே ரசிக்கிறேன். அடுத்த முறை பேசும் பொழுது அவர் வந்து குவீன் விக்டோரியா, குவீன் எலிசபெத், பிரின்ஸ் சார்ல்ஸ், நெப்போலியன் இவர்களையெல்லாம் வந்து ஓமைப்படுத்தி பேசணும். ஏன் வந்து தமிழக லெவல்ல கொடுக்கணும்? அவங்க வந்து இந்தியா லெவல்ல அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அப்படின்னு பேசணும். அதே போல உலக அளவுல நெப்போலியன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பேசணும், உதயநிதி அவர்களை பேசணும். பேசும்போது நீங்க அந்த 2 பேரும் வந்து 11 மணிக்கு போனது தவறுன்ற மாதிரியும் சுட்டி காட்டுறீங்க. காவல்துறை அது வந்து சுதந்திரமான நாடு, யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலான்றத வெளிப்படையா பேசியிருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி சொல்ற கருத்து பெண்ணுக்கு எதிரான கருத்து நீங்களே வைக்கிறீங்க, விக்டிமுக்கு எதிராக இருக்கிறீங்க. நான் விக்டிமுக்கு எதிரா இருக்கேன், பெண்ணுக்கு எதிரா இருக்கிறேன். நான் சொன்ன கருத்துங்களா? நீங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்க. நான் வந்து ஒரு 15 வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய். நான் வந்து கொஞ்சம் பொதுவறிவோட இருக்கணும், ஜாகிரதை உணர்வோட இருக்கணும், வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு. அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும், அது வியாபார நோக்கமா இருக்கட்டும், இல்ல அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எது எங்கெங்க பெண்கள் மேல திரிக்கிறேன்? நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னேன்னா ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நம்ம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல. இது சிங்கப்பூர் கிடையாது. ஓகே, அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க. படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன? அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க. அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு அந்த பெண்ணியம் அதுக்கு பேர் பெண்ணியம். உங்களுக்கு சுதந்திரம் தானே, சுதந்திரத்தை நீங்க இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி காட்டுங்க. கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஆர்ச்சரியில இன்டர்நேஷனல் போகுது அந்த மாதிரி காட்டுங்க. படிச்சு பெரிய IAS ஆபீசர் ஆகுங்க, இன்ஸ்பெக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, இல்ல பொது சோசியல் சர்வீஸ் ஆகுங்க, டீச்சர் ஆகுங்க. அதில உங்க சுதந்திரத்தை காட்டுங்க. எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு வந்து என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ வந்து நடிகை வெயிட் கேட்டது வந்து கௌரி கிருஷ்ணன் கேட்டது வந்து இஷ்யூ ஆயிருக்கு. இந்த இதுல உங்களுடைய கருத்து? கௌரி கிஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல, அந்த வயசுல எனக்கெல்லாம் அப்படி பேசி இருக்கிறதுக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. சின்ன வயசுல அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா பல காலமா யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிருச்சு. அவங்க பக்கத்துல படத்தோட ஹீரோவும் படத்தோட இயக்குனரும் அவளை விட ரொம்பவே வயசுல மூத்தவங்க. பரவாயில்ல ஓகேங்க அப்படின்னு சமரசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தங்களுடைய படம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு தன்னுடைய கரியர் பாதிக்கும், படம் பாதிக்கும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி அறம் பாதிக்க கூடாது அப்படின்னு உடனடியா அந்த இடத்துல அது கேக்குறீங்களா? அது பெண்ணியம், அது பெண்ணியம் இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வருஷமா அவரு அந்த இன்னொரு ஒரு விஷயம், கௌரி கிஷன் வந்து அவங்கள பாராட்டுற அதே சமயத்துல அந்த யூடியூபரோட பேரை வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொது வழியில சொல்லவே இல்லை. எனக்கு அந்த யூடியூபர் பேரு தெரியணுங்க. ஏன்னா அவர் வந்து 32 வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்க, எனக்கு தெரியாம விஷயம் இல்ல. வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யாருமா வந்து அதை வந்து விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தெனாவட்டா பேசியிருந்தாரு. அந்த யூடியூபர் யாருங்க? எந்த யூடியூபுங்க அவரு? நீங்க ஊடகத்துல வந்து எதை வெளிக்கொணரணுமோ அத நீங்க உங்களுடைய ஊடக நண்பர் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சத்தியம் சத்தியம்தான், நேர்மை தான். அந்த ஊடகவியலாளர், அவர் பத்திரிகைக்காரர் அவர் சொல்லிக்கிறாரு. அந்த யூடியூபர் வந்து யாரு? அவர் பேர் என்ன? RS கார்த்தி அப்படிங்கிற அவருக்கு பயங்கர வயசுங்க. அவர் வயசுக்கு ஏத்த கேள்வியாங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியா கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்கிறாரு. இத நான் ஒரு தமிழ் தெரிந்த தமிழ் பத்திரிகைகளை படித்து
வளர்ந்த ஒரு தமிழச்சியா பத்திரிகைகளின் வாசகியா நான் சொல்றேன். நானும் எல்லா சினிமா பத்திரிகைகளையும் ஒண்ணு விடாம நான் சினிமால வந்த நேரத்துல இருந்து எல்லா பத்திரிகைகளும் சினிமா பத்திரிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா ஒருத்தங்க வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்க அளவுகள் என்ன, இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கலங்க. எந்த வாசகரும் கேட்கல. கேட்டா உடனே நீ ஒரு நடிகை தானே, உன்கிட்ட ட்ரம்ப பத்தியும் மோடிய பத்தியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், சவால் விடுறேன். RS சாரதி அவர்கள் கிட்ட ட்ரம்ப பத்தியும் மோடிய பத்தியும் நான் விவாதிக்க தயார். அவர் என் கூட வந்து பேசுவாரா? ட்ரம்புடைய முழு பேர் தெரியுமா உங்களுக்கு? மோடி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம நடிகையோடைய பூ என்ன, நடிகையுடைய உடை என்ன அப்படின்னு கிசு கிசு எழுதி பொழப்பு நடத்தினவங்க எல்லாம் வந்து நடிகைகளை துச்சமா நினைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டுல நீங்க வந்து இந்த மாதிரிதான் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அதையும் ஒரு வாசகம் படிக்கிறதுக்கு தயாரா இருப்பான்ல.